மக்கள் நல கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விலக்கி தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூர் மதிமுக அலுவலகமான தாயகத்தில் சனிக்கிழமை நடந்தது. இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் மற்றும் வியூகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பின்னர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிகளையும் ஊழலையும் ஒழிப்பதுதான் மக்கள் நல கூட்டணியின் முதல் பணி என்றும், வரும் சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விலக்கி தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், ஞாயிறன்று கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை பகுதிகளில் பிரச்சார விளக்க பயணம் நடக்கும் என்றும் வைகோ கூறினார். அரசியல் குருட்சேத்திர களத்திற்கு நாங்கள் புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதன் தொடக்க நிகழ்வாக மாற்று அரசியல் எழுச்சி பயணம் புதுச்சேரியில் 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தலைவர்களும் உரையாற்றுகின்ற பொதுக்கூட்டம் அங்கே நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை மாற்று அரசியல் எழுச்சி பயணம் கடலூரில் தொடங்கி, கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி, கடலூர், சிதம்பரம் அந்த வழிநடிகளும் மக்களை சந்தித்து நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம்.